World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திர வகுப்பு மிகவும் பிரம்மாண்டமாக வருகின்ற 17ஆம் தேதி தொடங்க இருக்குதுங்க. ஸோ என்னுடைய வாஸ்து வகுப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு சின்ன உதாரணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வாஸ்து அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு பஞ்சபூதங்கள் ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாஸ்து. வஸ்து என்ற சொல்னா வாஸ்துவானது ஒரு பொருள், வஸ்துனா பொருள்னு அர்த்தம். பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் வாஸ்து அப்படின்ற விஷயங்கள் தான். ஸோ அடைபற்ற ஒரு வீட்டில் எந்தெந்த பஞ்சபூதங்கள் எந்தெந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சுவாசமானது இயங்குது. அதன் மூலம் தான் மனிதனுடைய பிரச்சனைகள் இங்கே ஆரம்பமாகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜோதிடத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாமே வாஸ்துவோடு சேர்ந்து இணையும் போது தான் அதோடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு கெடுதலான ஒரு திசாபத்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வீடு எல்லா இடங்கள்லையுமே சரியாக அந்த டிகிரி அடிப்பில் வாஸ்து இருந்துச்சு, வாஸ்து அடிப்படையில் ஓகேங்களா, பஞ்சபூதங்கள் அதோடைய இடங்களில் சரியாக இருந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே வராதுங்க. ஓகேங்களா, வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஸோ ஒரு இடம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே உங்களை காப்பாற்றக்கூடியதுங்க, ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதுங்க. அப்பேற்பட்ட இடம் எப்படி இருக்கணும் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வகுப்பில் அடிப்படையாக வச்சுக்க போகிறோம். ஸோ அதை தான் பிரதானமாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் சொல்ல இருக்கிறேன், அதை பார்ப்போம். இந்த முதல் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து பகவானுடைய அறிமுகம், அவர் எதனால் உருவாக்கப்பட்டார், எதற்காக உருவாக்கப்பட்டார், ஸோ அதோடைய வரலாறுகள் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துவினுடைய அறிமுகம் ஃபஸ்ட்டு உண்மைகள், வாஸ்துனா எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ வாஸ்து வரலாறு, வாஸ்து பகவான் வரலாறு, அதே போல் வாஸ்துனுடைய அறிமுகம், அதே போல் ஒரு வீட்டில் நவகிரகங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது, நவகிரகங்களுடைய பங்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பார்த்த உடனே இந்த வீட்டுடைய தற்செயல் நிலைமை என்னன்னு சொல்லி ஒரு ஃபிங்கர் ட்ரிப்பில் ஒருத்தர் சொல்ல முடியும். இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுவாக நம்ம ஒரு வீட்டுக்கு போவோம், நம்ம போட்டோம்னா பரவாயில்ல, வடகிழக்கில் நல்லா ஈசானியம் நல்லா இருக்குது, அக்னி நல்லா இருக்குது, ஓகேங்களா, குபேரமுலம் நல்லா இருக்குது, வாயுமூலம் நல்லா இருக்குது. இது காமன், ஓகேங்களா, இது எல்லா இடங்கள்லையுமே அது காமன். பட் அந்த வீட்டை பார்த்தீங்க அப்படின்னா 16 சமப்பிரிவுகளாக பிரித்து சரியான இடங்களில், சரியான உச்சப்பகுதி கரெக்டாக இருக்கா, நீச்சப்பகுதி கரெக்டாக இருக்குதா, உச்சப்பகுதியில் என்னென்ன பாகங்கள் இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குதா, நீச்சப்பகுதியில் என்னென்ன இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்குதா அப்படின்ற விஷயங்களை ஒவ்வொரு விஷயமும் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அது 16 பிரிவுகளாக பிரித்து 16 பிரிவுகள், அதனுடைய விளக்கங்கள், உச்ச நீச்ச பலன்கள், இதை நம்ம துல்லியமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தின்படி தான் இருக்க போகுது இல்லையா. இதில் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாருமே லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக போகும்போது வர்க்கச்சக்கர சார்ட்டு ஒன்று இருக்குது. வர்க்கச்சக்கரத்தில் சதுதாம்சத்தில் போய் பார்த்து நம்மளுடைய ஜாதக அமைப்பில்
நம்மளுடைய கொடுப்பனை அமைப்பில் நமக்கு வீடு அமைக்கக்கூடிய யோகம் இருக்கா, அந்த வீடு எந்த திசையில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அந்த வீடு எப்படி இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து இன்னும் துல்லியமாக வந்து நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்னு உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அதே போல் யார் பேரில் வீடு இருக்குதோ அவங்க பேரை சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுடைய அமைப்பு, உடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரம்மஸ்தானம் எப்படி இருக்கணும், பிரம்மஸ்தானத்தை எந்த அளவுகள் இருக்கணும், எப்படியெல்லாம் பிரம்மஸ்தானத்தை வடிவமைச்சிருக்கணும், அதோடைய மூலைமட்டங்களை வந்து எப்படி பிரிச்சிருக்கணுன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரம்மஸ்தானம்னா என்ன, அதோடைய மகிமைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். பிரம்மஸ்தானத்தினுடைய மகிமைகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் காரகம் இருக்குது, அதோடைய பலன்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு மூலைகள் சொல்லணும் இல்லையா, அந்த திசைகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திசைக்கும் இந்த திசைகளுடைய பலன்கள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்குறோம்னா அந்த காலி மனையை வந்து எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்ற விஷயங்களை துல்லியமாக பார்க்க போகிறோம். எந்த சைட்டு வாங்கலாம், இந்த மாதிரி இருக்கிறது வளர்ச்சியை கொடுக்குன்ற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இடம் வாங்கியாச்சு, அந்த இடத்துல வந்து சல்லிய தோஷம் இருக்கா, அதுக்கு வந்து எப்படி பார்க்கறது, பிரசனத்தின் அடிப்படையிலையும் பார்க்கலாம். சல்லிய தோஷ அமைப்பும் நிவர்த்தியும் அதை பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மனையோடைய ஒரு மனைன்றதுன்னா அங்கலட்சணங்கள், ஒரு மனை எப்படி இருக்கணும், எந்த வடிவத்தில் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு சதுரமாக இருக்கணுமா, செவகமாக இருக்கணுமா, அதே போல் எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்ன்ற விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம். சதுரம் இருந்தால் யாருக்கு நல்லது, செவகம் இருந்தால் யாருக்கு நல்லது, இல்லை வேறு ஏதாவது நம்ம சொல்ல முடியாது அலிமணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அலிமணியாக இருக்கிறவங்களுக்கும் யார் நல்லது பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுடைய தலைவாசல் தான் பிரதானம்னு சொல்லுவோம். ஸோ தலைவாசல் வந்து எப்படி இருக்கணுன்ற விஷயங்களை நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருக்குத்து, இது ரொம்ப ரொம்ப பாதிப்பு. என்னென்னா தெருக்குத்து இருக்கிற அமைப்பில் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம அதை காப்பாற்றணும், தெருக்குத்துனா என்ன, தெருக்குத்து இருக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம எந்த மாதிரி நம்மளை வீடை வந்து கற்றணும், தெருக்கூத்தில் ஒரு இடம் அமைஞ்சிருச்சு போச்சு அப்படின்னா அங்கே நம்ம வீடை எப்படி அமைக்கணுன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெருக்குத்து பாதிப்பு நிவர்த்தி. ஓகேங்களா? இதையும் நம்ம வந்து இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மூளைக்குத்து அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்த பார்க்கும்போது மூளைக்குத்து அடிக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அதுக்கான தீர்வு என்ன, மூளைக்குத்துனா என்ன, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுபடி பார்த்திங்கன்னா பொதுவாக வாஸ்து பிரகாரம் எந்தெந்த பொருள் எந்தெந்த ஒரு வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கணும், டிவி எங்கே இருக்கணும், வாஷிங் மிஷின் எங்கே இருக்கணும், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து எங்கே இல்லை பொருட்களை வைக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் துல்லியமாக. ரைட்டுங்களா? அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க போகிறோம்னா அந்த வீட்டுக்கிட்ட இருந்துக்கிட்டு வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு பிரச்சனத்தை போட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்ற விஷயங்களை இது வரைக்கும் யாரும் சொல்லிக்கூடாத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வாஸ்து பிரசனம்ன்ற ஒரு இதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடு நம்ம நிறுத்த போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு இடம் வாங்கியாச்சு, ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டாச்சு. பட் அந்த வீடு கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அளவுகள் தான். மனையடி சாஸ்திரங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்தே போற்றப்பட்டதில் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த வரக்கூடிய விஷயங்கள் தான். எந்த அளவுகளில் ஒவ்வொரு ரூம் பை ரூமாக, ஒவ்வொரு ரூம் இன்ச் பை இன்ச்சாக, ஒரு பூஜா ரூம்லேருந்து நம்மளுடைய ஹால்லேருந்து பெட்ரூம்லேருந்து எல்லா அளவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் என்ன மனையடி சாஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விளக்கங்கள் கொடுத்து அது ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ மனையடி சாஸ்திரம்னா என்ன, ஓகேங்களா, அதை எப்படி பார்க்கணும், அதே மாதிரி வந்து தொழில் முறையாக நீங்கள் எப்படி வாஸ்து பார்க்குறது, அதுக்கான டிப்ஸ் என்ன, தொழில் முறையாக நம்ம வாஸ்து பார்க்கலாமா அப்படின்ற விஷயங்கள் அதுக்கு நம்ம பார்க்குறோம். தொழில்முறை பயிற்சி. அடுத்தது இப்போ வீடு கட்டுறாங்க இல்லையா, வீடு கட்டினதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு நடந்திருக்கும். அது எதனால் அந்த பாதிப்பு நடந்தது, அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீடுடைய கட்டிய முறை வந்து சரிவாக சொல்லிடும். அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி வைஸில் செக் பண்ணிவிட்டு சரியான அளவில் சரியான இடங்களில் யார் ஓனரோ அவரை பாதிக்காத இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இதுக்குண்டான வாஸ்து கோளாறுகள் என்ன இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அனுபவத்தில் நிறைய வீட்டுக்கு போயிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குபேரமலை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லை ஈசானம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. கேட்டால் எல்லாருமே நல்லா இருக்காம்பாங்க. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்கிறாங்க, இவங்களை கேட்டால் இவங்க நல்லா இருக்காங்க, பொருளாதாரம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆய்வுகள் பண்ணும்போது அவங்க ஜாதகத்தையும் செக் பண்ணும்போது எந்த மாதிரியான கிரகம் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாஸ்து கூட சில நேரங்களில் வேலை செய்யாத போகும் அப்படின்ற விஷயங்களை அவருக்கு மட்டும்தான் பலம், வேறு யாருக்கும் கிடையாது. வீடு யார் பேரில் இருக்குதோ அவருக்கு அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுப்பனை மூலியமாக அந்த வாஸ்து பிரச்சனை வந்து அவருக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாரும் இது வரைக்கும் வெளியே சொல்லலை. அந்த விஷயத்தையும் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய மண்ணுடைய தன்மை என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதோட சிறப்பு என்னன்னு சொல்லி வைக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த குழிப்பொருத்தம்னு ஒன்று பார்ப்போம். ஒரு மனைக்கு வந்து குழிப்பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குழிப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வீடாக இருந்தாலும் சரிங்க, ஓகேங்களா, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரை எப்படி இருக்கணும், அதே மாதிரி கதவு எங்கே வைக்கணும், கதவு எத்தனை வைக்கணும், அதே மாதிரி வாசல் எப்படி இருக்கணும், வாசல் எத்தனை வாசல் வைக்கணும், ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வந்து அழகாக பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இதாக பார்க்கணும். அதே போல் திசைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா திசைகள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குதோ அதுக்கு அந்த மாதிரி அந்த வாசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பகுதி வந்து நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து சுக்கரன் பகுதி நல்லாயிருக்கும், சில பேர் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி வாசல் வைக்கணும். ஒரு நிறுவனம் ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரு புதன் வர மாதிரி வாசல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுடைய பேரில் நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா சுக்கரன் கம்பல்சரி அதோட வாசலில் ஜாயிண்டாக இருக்கணும், ஓகேங்களா. ஒரு வீட்டில் வந்து சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆண் வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடு வந்து ஒரு அரசாங்க பில்டிங்காக இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அரசு அலுவலகம் சார்ந்தது, அரசியல் அலுவலகம் சார்ந்தது, அரசியல்வாதி சார்ந்தது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சூரியன்லேயே வாசல் வைக்கணும். ஸோ இந்த தொடர்புகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி, அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து வாசல் தீர்மானிக்க வேண்டிய. பொதுவாக ஒரே மாதிரியான வாசல் எல்லாத்துக்கும் செட் ஆகாது. ஸோ அதையும் நம்ம வந்து துல்லியமாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மனை பொருத்தம் பார்க்கணும், ஓகேங்களா. ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு அளவுகளுக்கும் சூட்சம பலன்கள் இருக்குது, அடிப்பலன் ஒன்று இருக்குது. ஸோ வந்து அடிப்பலன்கள் முதல்ல எழுத போகிறோம். என்னென்ன அடிகள் என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்றதை எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூட்சமத்தை பார்க்க போகிறோம். மேற்கூரை வந்து எப்படி எந்த மாதிரி இருக்கணுன்ற விஷயங்கள் பண்ணணும், சுபகாரியங்களை எப்படி செய்யணும், அதுக்கு எப்படி நாள் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் வந்து இப்போ வாஸ்துனால பயன்படுத்தணுமா வேண்டாமா,
இப்போ வாஸ்து நாள் வருது இல்லையா, எல்லாருமே வாஸ்து நாள் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு இன்றைக்கி நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ வந்து வாஸ்து நாளாக பயன்படுத்தணுமா அப்படின்னா அதை யோசிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேதி வந்து 7, நேற்று கூட வாஸ்து நாள் தான். ஓகேங்களா, நேற்று கூட வாஸ்து நாள் தான். ஸோ இந்த வாஸ்து நாள் எல்லாருமே அதை பண்ணலாமானா அப்படி கிடையாதுங்க. ஸோ அது பண்ணலாமா வேண்டான்றதே முதல்ல ஒரு தெளிவில்லாமல் விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறோமோ அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனை பொருத்தம் வந்து ஒவ்வொரு இடங்களையும் பார்த்துட்டு ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு வீட்டில் வந்து எல்லா ரூம்ஸ் உட்பட எல்லா அறைகளுக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு மொத்த அளவுகளுக்கும் பார்த்துட்டு மரங்கள் எங்கே வைக்கணும், செடிகள் எங்கே வைக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். எல்லா இடங்கள்லையுமே ஓகேங்களா, ஒரு வீட்டில் மரம் எங்கே இருக்கணும், செடி எங்கே இருக்கணும், எது உயரமாக இருக்கணும், எது பள்ளமாக இருக்கணும், எங்கே நீர் தொட்டி இருக்கணும், எங்கே கழிவு நீர் தொட்டி இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி பூஜை அறை எங்கே இருக்கணும், சமையல் கட்டு எங்கே இருக்கணும், பாத்ரூம் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் நல்லது, படிக்கட்டு எப்படி இருக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து எல்லாமே போட்டிக்கோ எப்படி இருக்கணும், கேட்டு அது எப்படி அமைக்கணும், இது எல்லாம் துல்லியமாக இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிட்டத்தட்ட 16 நாட்கள் பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகுப்புகள், நிறைய அனுபவங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்க இருக்கிறோம். ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வருவதற்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகும் தர்மசாஸ்திரா மூலிமா வரதுக்கு வந்து. ஏன்னா நம்மளுடைய மாணவர்களுக்காக மட்டும்தான் இந்த வகுப்பு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எந்த வகுப்புமே வந்து பார்த்திங்கன்னா காலச்சூழ்நிலைக்காக ஒருத்தர் படித்து வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வெளியே போகிற மாணவர்கள் வந்து எல்லாம் தெரிந்த மாணவர்களாக வெளியே போகணுன்றதுக்காக. ஸோ 2 வருடம் கழித்து இப்போ தான் நம்ம அந்த வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம். ஸோ மீண்டும் இந்த வகுப்பு வருவதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஷெட்யூல்ஸ் வந்து மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து ஒரு குழந்தை அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து இந்த வகுப்பு இந்த மாணவர்களுக்கு தேவை. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இப்போ வெளியில் போகும்போது 1.5 வருஷம் கழிச்சு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாஸ்துங்கிறது பிரதானம். ஸோ அப்படின்றனால ஒரு நல்ல தரத்துடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் ஆப் வச்சுருக்கிறோம். டிஜிட்டல் ஆப் மூலியமாகவே நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் நம்ம அந்த ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரி சரியாக இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடைபெறும். தொடர்ந்து 16 நாட்கள் நடைபெறும். முன்ன பின்ன ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து நடக்குமே தவிர குறையதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே நாட்களும் அதே மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாஸ்துல நீங்கள் வந்து ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு தொழில்முனை வாஸ்து நிபுணராக மாறுவதற்கான அத்தனை விஷயங்களும் வந்து இந்த வகுப்பில் சொல்ல இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறோம்னாவே மினிமம் வந்து ஒரு 5000 ரூபா இல்லாமல் நம்ம போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு மேப்பை ஆய்வு பண்ணுறதுனா கூட 2000 ரூபா இல்லாமல் நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்து மிக குறுகிய கட்டணம் 3200 ரூபா தான் எங்களுடைய வாஸ்து கட்டணமாக நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 17ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு இந்த வகுப்பில் ஆர்வமாக இருக்குது, ஓகே சார் நான் சேர்றேன் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது உங்களுக்கு கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணி நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகுப்புகளும் தர்மசாஸ்திரா பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா முதல் தரமாக இருக்கிறதுனால இந்த வகுப்பும் நானே எடுக்க வரேன். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டுட்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக என அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தும் வாஸ்து மற்றும் மனையடி சாஸ்திர வகுப்பு. வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை முதல் தினசரி இரவு 7:02 மணி முதல் 8:32 மணி வரை 16 நாட்கள். இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: வாஸ்துவின் அறிமுகமும் உண்மையும். வாஸ்து என்பது உண்மையா பொய்யா? வாஸ்துவில் நவக்கிரகங்களின் பங்கு என்ன? ஒரு வீட்டை பார்த்தவுடன் அந்த வீட்டில் உண்டான வாஸ்து தோஷங்களை எப்படி கண்டறிவது? வாஸ்து சாஸ்திரம் என்பது என்ன? 16 திசைகள் டிகிரி அடிப்படையில் என்ன வேலை செய்யும்? ஜோதிடத்தை இணைத்து மனையை எப்படி தேர்ந்தெடுப்பது? பிரம்மஸ்தானத்தின் மகிமைகள், திசைகளின் காரகங்களும் பலன்களும். சல்லிய தோஷம் எப்படி கண்டுபிடிப்பது? சரியான மனையை தேர்வு செய்து வாங்குவது எப்படி? மனையின் அங்க லட்சணங்கள், திசைகளின் உச்ச நீச்சங்களின் அதிசூட்சமங்கள். வாஸ்து முறைப்படி தலைவாசல் அமைக்கும் சூட்சமங்கள். தெருக்குத்து என்றால் என்ன? மூளை குத்து என்றால் என்ன? வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் எந்த திசைகளில் எந்த பொருட்களை எங்கே எப்படி வைப்பது? தொழில் முறையில் நீங்களே எப்படி வாஸ்து பார்க்க வேண்டும்?
வீடு கட்டிய பிறகு கோர விபத்து, உறவுகளில் தவறான நடவடிக்கைகள் நடப்பதற்கு உண்டான வாஸ்து கோளாறுகள் என்ன? வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வது எப்படி? யாருக்கெல்லாம் வாஸ்து கோளாறுகள் ஏற்படும்? வாஸ்துப்படி கிணறு, போர், செப்டிக் டேங்க், படிக்கட்டு, பூஜை அறை, கழிவறை, படுக்கை அறை, சமையலறை, மேலும் பல வீட்டில் அமைக்கப்படும் அனைத்து அறைகளை எங்கே துல்லியமாக அமைப்பது? மனையடி சாஸ்திரம் என்பது என்ன? மனையை வாங்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய சகுனம் என்ன? நல்ல சகுனம் எது, கெட்ட சகுனம் எது? மண்ணின் தன்மையும் சிறப்பும். மனையை குழி தோண்டி பார்த்து எப்படி பலன் சொல்வது? திசைகள் அறிந்து நவக்கிரகங்களின் முறைப்படி வாசல் படி அமைப்பது எப்படி? வீட்டில் வாசல் படியின் பலன்கள் என்ன? பிரம்மஸ்தானம் என்றால் என்ன? பிரம்மஸ்தானத்தை முறையாக எப்படி பயன்படுத்துவது? மனைக்கு பொருத்தம் பார்ப்பது எப்படி? உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் வசியம் உள்ளதா? மனையின் சூட்சமமான அடியின் பலன்கள். எந்த நாளில் வீடு மேல் கூரை போடலாம், கதவு வைக்கலாம் மற்றும் சுபகாரியங்களை அமைக்க முடியும்? வீட்டிற்கு நல்ல காரியங்களை செய்ய உகந்த நாட்கள் எது? திருமணத்திற்கு எப்படி திருமண பொருத்தம் தேவையோ அதேபோல் வீட்டிற்கு எப்படி மனை பொருத்தம் அமைப்பது? இதுவரை எந்த வகுப்பிலும் தராத வாஸ்து பிரசன்னம் இந்த வகுப்பில் தரப்படும். பயிற்சி ஆசிரியர், ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ், DTEd, MA, B.Ed, MA அஸ்ட்ரோ, PhD அஸ்ட்ரோ அவர்கள், பள்ளிப்பாளையம். நிறுவன தலைவர், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. வகுப்பு சேர்க்கைக்கு திருமதி RP சுபஸ்ரீ, MBA, MA அஸ்ட்ரோ அவர்கள், சென்னை. நிர்வாக குழு உறுப்பினர், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் 7824817678 மற்றும் 9659412537.